ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி ரொம்ப அருமையான வாழைத்தண்டை சுவையாக எப்படி சமைக்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். நம்ம உண்ணும் உணவே மருந்துங்க. அந்த வகையில் வாழைத்தண்டு நம்ம கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. இதுக்கு ஒரு வாழைத்தண்டை நம்ம பொடியாக கட் பண்ணி நல்லா மோரில் ஊற வச்சுருக்குங்க. நாரெல்லாம் எடுத்துட்டு இப்போ நம்ம ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கடுகு, 4 காஞ்ச மிளகாயை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். மிளகாய் செவந்த பிறகு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், நல்லா போட்டு கிளறி விட்டுக்கலாம். வெங்காயம் பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கி விடலாம். பாருங்கள், வெங்காயம் பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ நம்ம மோரில் ஊற வச்சுருக்க வாழைத்தண்டை நாரெல்லாம் எடுத்துகிட்டு ஊற வச்சுருக்கோம். அந்த வாழைத்தண்டை தண்ணி இல்லாமல் அதில் போட்டு நல்லா கிளறி விடலாம். மார்க்கெட்டில் இது வாழைத்தண்டு எப்பயுமே கிடைக்குங்க. இந்த வாழைத்தண்டு தானேன்னு சொல்லிட்டு நம்ம போகாத, கொஞ்சம் நம்ம சிரமப்பட்டு இதை நான் கட் பண்ணி நல்லா செஞ்சால் உடம்புக்கு அவ்வளோ நல்ல மருந்துங்க. இதுக்கு நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். உடலுக்கு அவ்வளோ சத்தான பொருளுங்க இது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் கொடுக்கலாங்க. இப்போ நம்ம அதுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கலாம். நான் ஒரு 100 கிராம் பச்சை பயிரை நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன், கழுவிட்டு ஊற வச்சு எடுத்துருக்கேன். அதையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். 4 பல் பூண்டு, ஒரு பெரிய சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், போட்டு கிளறி விடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி குக்கரில் ஒரு 3 விசில் விட்டுடலாம். ஒரு 3 விசில் விட்டுட்ட பிறகு எடுத்து அதை நல்லா கலக்கி விடலாங்க. இப்போ ஒரு தேங்காயை, ஒரு அரை மூடி தேங்காயை நான் மிக்சியில் பூ போல் துருவி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டு நல்லா கிளறி விடலாம். இந்த தேங்காய் பூ போடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே தேங்காயை நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சி போட்டால் ஒரே கொல கொலன்னு ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் நம்ம பூ மாதிரி திருவி போட்டுக்கலாம். இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ நல்லா டேஸ்டான வாழைத்தண்டு கூட்டு ரெடி ஆகிடுச்சுங்க. அவ்வளோ உடலுக்கு ஆரோக்கியமானதுங்க. பாருங்கள், இப்போ நம்ம இதோட பயனை நம்ம சொல்லியே ஆகணுங்க. இது வந்து நம்ம உடலுக்கு மருந்தாக பயன்படுதுங்க. நம்ம உண்ணும் உணவே தாங்க மருந்து. இது உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாத சிறுநீரக கற்களை கரைக்க உதவுங்க. இதில் அதிகப்படியான நார்ச்சத்து இருக்கிறதுனால மலச்சிக்கலை போக்க உதவுங்க. வயிற்று புண், குடல் புண், அல்சர் இது எல்லாம் குறைக்கிறதுக்கு இது உதவுங்க. இது ரொம்ப ரொம்ப உடலுக்கு நல்லதுங்க.